ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் ஷலோம். 103வது சங்கீதம் முதலிலிருந்து சில வசனங்கள், முக்கியமாக முதல் 2 வசனங்கள் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் நமக்கு செய்த உபகாரங்களில் ஒன்றையும் கூட நாம் மறந்து போகவே கூடாது. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களில் நாம் கட்டாயமாக தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டுமோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. முதலாவது, நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டிய முக்கிய காரணம் என்னவென்றால், நம்முடைய ஆத்துமாவின் அடிப்படையில். எதன் அடிப்படையில்? நம்முடைய ஆத்துமாவின் அடிப்படையில், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களின் அடிப்படையில். நாம் ஒரு காலத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு காலத்திலே பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், சாத்தான் சொல்பவைகளை கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாயிருந்த நம்மை தேவன் நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, பாவ கட்டுக்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இரக்கத்தோடு தேவன் நம்மை விடுவித்து நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். இன்னொரு முறை கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 68வது சங்கீதம் 19வது வசனம், எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர். எப்பொழுதுமே நம்மை காத்து வழிநடத்துகிற தேவன் யார்? நல்ல கவனிங்க, நம்மை ரட்சிக்கிறவர். அதாவது நமக்கு ரட்சிப்பை அருளிச் செய்கிறவர். அதாவது நாம் செய்த நம்முடைய பாவங்களுக்காக சிட்சிக்காமல் மன்னிக்கிறவர், நமக்கு இரங்குகிறவர், நம்மை ரட்சிக்கிறவர். இந்த வேளையிலும் யாராவது இருக்கிறீங்களா? நான் மிகப்பெரிய பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆண்டவர் என்னை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, அதாவது செய்கிற பாவத்தினால் வருகிற நரக சிட்சையிலிருந்து தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேங்க. கையெழுத்துங்க பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ், தேங்க்யூ சோ மச். ஆயிரக்கணக்கானோர் உங்கள் கைகளை உயர்த்திருக்கீங்க. ஆண்டவர் நம்முடைய ரட்சகர், அதாவது நம்மை ரட்சித்திருக்கிறார். எங்கிருந்து நம்மை ரட்சித்தார்? நாம் செய்த பாவத்தினாலே அதற்கான சிட்சை காத்து கொண்டிருந்தது. அந்த சிட்சை என்ன? நரக சிட்சை. அக்கினி அபியாத, புழுக்கள் சாகாத இருக்கிற ஒரு பயங்கரமான சிட்சை நமக்காக காத்து கொண்டிருந்தது. நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் வேதாகமத்தின் சாராம்சம். கவனிங்க, அந்த நரகத்திலே நாம் தள்ளப்படாமல், அந்த நரகத்திலே நாம் தவிக்காமல், கவனிங்க, பத்திரமாய் பரலோகத்திற்கு சென்றடைய வேண்டும் என்று தேவனே இந்த உலகிற்கு இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உருவிலே நாம் செய்த பாவங்களுக்காக நமக்கு வரவேண்டிய சிட்சை எல்லாவற்றையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக உனக்கும் எனக்கும் வரவேண்டிய சிட்சையை அவர் அகற்றி போட்டு விட்டார், நம்மை விட்டெடுத்து விட்டார். யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் கிடையாது. ஏனென்றால் அவரே நமக்காக நம்முடைய ஸ்தானத்தில் நம் பட்சமாக சிலுவையிலே மரித்தார், சிட்சையை அனுபவித்தார். எனவே அவர் அப்படி அருளிச் செய்திருக்கிற மன்னிப்பை பெற்றிருக்கிற எல்லோருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள். அவர் நம்முடைய தேவனாயிருந்து நம்முடைய எல்லா பாரங்களையும் எல்லா நாட்களிலும் சுமந்து கொண்டே இருக்கின்ற ரட்சிப்பின் கர்த்தராய் இருக்கிறார். அப்ப அப்பேற்பட்ட இரட்சகரை நாம ஸ்தோத்தரிக்கணுமா வேண்டாமா? நன்றியோடு கூட அவரை நாம் பின்பற்ற வேண்டுமா வேண்டாமா? அவரை நாம் கனப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? கொஞ்சம் கவனிங்க, தேவன் நமக்கு அருளியிருக்கிற இந்த ரட்சிப்பின் அடிப்படையில, அதாவது தேவன் நமக்கு அருளியிருக்கிற தம்முடைய மன்னிப்பின் அடிப்படையில, அதாவது தேவன் நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்த காரணத்தின் அடிப்படையிலே தேவனை இந்த சமயத்தில் நாம் துதிக்க வேண்டுமா வேண்டாமா? ஸ்தோத்திர பலிகளை அவருக்காக ஏறெடுக்க வேண்டுமா வேண்டாமா? நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லுவோர் கரங்களை தட்டுகின்றீர்களா? அவன் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு
சுமை சுமக்கிற வேலையை செய்து, பேச்சு சுதந்திரம் இல்லை, தான் நினைத்தபடி எந்த வேலையையும் செய்ய முடியாது, எந்த இடத்திற்கும் போகவும் முடியாது, எதுவும் பேசவும் கூடாது. அவன் தன்னுடைய அதிகாரி என்ன சொல்லுகிறாரோ அதை செய்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அடிமை. அப்படி அடிமையாக சுமை சுமக்கிற வேலையை செய்து கொண்டிருந்த அந்த அடிமையை ஒரு நாள் அந்த எஜமானன் மார்க்கெட்டிலே கொண்டு போய் வைக்கிறான், அவனை விற்பதற்காக. அதாவது இவனை விட கடினமான எஜமானன் யாராவது வந்து இந்த அடிமையை ஒருவேளை வாங்கிக் கொள்ளுவார்கள் என்றால் இவனுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாக போய்விடும். இதைவிட ஒரு பயங்கரமான வாழ்க்கையாகிவிடும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்திலிருந்து 18 மணி நேரம் வரைக்கும் சுமை சுமக்கிற வேலையை செய்யும் இந்த அடிமையான நபர் இப்பொழுது விற்பனைக்கு வைக்கப்படுகிறான். அப்படி விற்பனைக்கு வைக்கப்பட்ட போது அவனை யார் வாங்குகிறார்களோ, ஏற்கனவே சரீரமெல்லாம் ஒரு வழியாகிவிட்டது, சரீரம் முழுமையும் பலவீனமாகிவிட்டது. ஒருவேளை இனி தன்னை வாங்குகிற நபர் 20 மணி நேரம் அதே வேலை கொடுத்தால் நிலைமை என்னவாகும்? ஒழுங்காக சாப்பிட எதுவும் இல்லாமல், பலன் இல்லாமல் பலவீனனாக இருக்கிற என்னை மறுபடியும் இந்த எஜமானன் விற்பனைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்ற பயத்தோடு கலக்கத்தோடு நடுங்கிக் கொண்டு அங்கே நிற்கிற அந்த வேளையிலே ஒரு நபர் அந்த இடத்திற்கு வருகிறார். கவனிங்க. இந்த அடிமையின் விலை என்ன என்று கேட்டார். பேரம் ஒழுங்காயிற்று, அவனை வாங்கிக் கொண்டார். அப்படி அந்த புதிய எஜமானன் இவனை வாங்கிக் கொண்ட பிறகு இந்த அடிமையின் மனதிலே எப்படியெல்லாம் என்னவெல்லாமோ பயம், என்னென்னவோ கலக்கங்கள், சஞ்சலத்தோடு பயத்தோடு கூட அந்த புது எஜமானனை பார்த்து, ஐயா இப்ப நான் என்ன செய்யணும் சொல்றீங்களா என்று கேட்டான். அதற்கு அந்த புதிய எஜமானன் சொன்னார், தம்பி நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா, நீ நான் சொல்றத கேட்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அடிமையா வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. நான் உனக்காக கிரயம் செலுத்தி உன்னை வாங்கிக் கொண்டது எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நீ உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக, நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உன்னை நான் கிரயம் செலுத்தி வாங்கியிருக்கிறேன். இனிமேல் நீ சந்தோஷமாக வாழலாம். போய் நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள், நீ புறப்பட்டு போ என்று சொன்னபோது அந்த அடிமைக்குள்ளே அவ்வளவு சந்தோஷம். தன் கண்களிலே கண்ணீர் பாய்ந்து பீறிட்டு வருகிற போது தன் 2 கரங்களையும் கூப்பி அப்படியே நிற்கிறான். அந்த புதிய முதலாளி சொல்கிறார், அடிமையாக இருந்த உன்னை நான் கிரயம் செலுத்தி எனதாக்கிக் கொண்டதினாலே இது முதற்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொள், உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள், புறப்படு. அவன் அங்கிருந்து போகவே இல்லைங்க அடிமை. அங்க அப்படியே நிக்கிறான். போன்னு சொன்னா போக மாட்டேங்கிறியே. ஐயா, நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சிங்களா? ஆமாப்பா, என்னுடைய வாழ்க்கை நன்றாக வேண்டும் என்றுதான் என்னை அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கிரயம் செலுத்தி வாங்கி எனக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீரா? ஆமாப்பா. மறுபடியும் தன் கரங்களை கூப்பிச் சொன்னான், ஐயா, பேர்பட்ட அன்புடைய ஒருத்தருக்கு ஊழியம் செய்யறதுல தானே பெரிய சந்தோஷம் இருக்கும். ஐயா, ஐயா உம்மோடு இருப்பதில தானே என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். நான் எங்கேயும் போகமாட்டேயா, உம்முடைய நிழலிலேயே என் வாழ்நாள் முழுவதையும் கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பீங்களா என்று அப்பொழுது அந்த அடிமை தன்னைத்தானே கிரயம் செலுத்தி வாங்கிக் கொண்ட அந்த நபருக்கு அர்ப்பணித்துக் கொண்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, 2000 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். பாவத்திலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தம்முடைய மேலான இரத்தத்தை செலுத்தி, கிரயமாய் செலுத்தி, தம்முடைய உயிரையே தியாகம் செய்து உன்னையும் என்னையும் கிரயமாய் வாங்கிக் கொண்ட காரணம், நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று, சமாதானமாய் வாழ வேண்டும் என்று, திருப்தியோடு வாழ வேண்டும் என்று, தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று, தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று தேவன் உன்னையும் என்னையும் உயிருக்குயிராய் நேசித்தார். தம் உயிரையே தந்து மீட்டுக் கொண்டார். என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கை நன்மையுடையதாகும்? என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நிம்மதியாக தொடர முடியும் என்பதை யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை உள்ளபடியே தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமை அடையும், சந்தோஷமான வாழ்வாக மாறும். நம்மின் ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? இப்ப இவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கணுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அவரை ஸ்தோத்திரிக்கணுமா?
என் கண்களில் கண்ணீர் ஏன் வருகிறது தெரியுமா? ஒரு பெரிய பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை உயிருக்குயிராய் என் தேவன் நேசித்தது மட்டுமல்ல, எல்லா பாவ கட்டுக்களிலிருந்தும் என்னை விடுவித்ததோடு அவருடைய பிள்ளையாகவும் மாற்றிக்கொண்டார். என்னை மாத்திரமல்ல, இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற எல்லோரையுமே என் தேவன் உயிருக்குயிராய் நேசிக்கிறார். எனவேதான் தம்முடைய உயிரை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். இந்த மீட்புக்காக, இந்த ரட்சிப்புக்காக, தேவனால் நாம் பெற்றிருக்கிற சமாதானத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டுமா வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்தரித்தாக வேண்டும் என்று சொல்வோர் இருக்கிற இடத்திலே உங்கள் 2 கரங்களையும் கூப்பி ஆண்டவராக இயேசுவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவீர்களா? இருக்கிற இடங்களிலே, ஆண்டவரே, என்னை உயிருக்குயிரா நேசித்ததற்கு நன்றி ராஜா. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு காலம் மறந்து போய்விடாதே, மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை காட்டிலும் மேன்மையானது. என் ஆத்துமாவே உனக்காக தம்முடைய உயிரையே அர்ப்பணித்தாரே, உன்னை உயிருக்குயிராய் நேசித்தாரே, தம்முடைய உயிரை தியாகம் செய்தாரே. பாவியாய் பாவத்துக்குள்ளே பாவத்தின் கட்டுக்களில் அடிமையாக கிடந்த உன்னை அவர் விடுவித்தாரே. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்திருக்கிற எந்த நன்மையும் நீ மறந்துவிடக்கூடாது. அவரை சேவிப்பதிலே, அவருடைய சொந்த பிள்ளையாய் வாழ்வதிலே, நன்னடத்தையோடு கூட, நற்சாட்சியோடு கூட இந்த ஒரே ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவதிலே பெரிய ஆனந்தம் உண்டு. என் ஆத்துமாவே ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரி. அவர் செய்த உபகாரங்கள் ஒன்றையும் கூட மறவாதே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இங்கே கண்ணை மூடினால் பரலோகத்தில் தான் கண்ணை திறப்போம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை எங்களுக்கு அருளி இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நம்பிக்கை எங்கள் வீட்டிலே ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எங்கள் உறவினர்களிலே ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் அப்பா. எங்களுடைய நண்பர்களிலே ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையை பெற்றுவிட வேண்டும். பேர்பட்ட பாக்கியத்தை நீர் அருள வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தை, எங்கள் உறவினர்களை, எங்களுடைய நண்பர்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவி உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக மாற்ற வேண்டும் என்று ஒருபுறம் எங்கள் வாழ்க்கையில் நீர் அருளிய ரட்சிப்பிற்காக உம்மை ஸ்தோத்தரித்து, மறுபுறத்திலே ரட்சிப்பையே அறியாத எங்களுக்கு தெரிந்த எல்லோருக்கும் அதே ரட்சிப்பை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். முதலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ரட்சிப்பின் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆரோக்கியத்திற்காக நாம் நம்முடைய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். யோசேப்பு இந்த கேள்வியை கேட்கிறான். தன்னிடத்திலே தன்னை தேடி வந்த சகோதரர்களை பார்த்து, அதுவரைக்கும் இன்னும் யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. யோசேப்பு அங்க கேட்கிறான், ரைட், நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க. சொன்னார்கள், ஐயா, எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நாங்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பிகள். சரி, அதெல்லாம் ரைட்டு, உங்க தகப்பன் எப்படி இருக்காரு? சகோதரர்கள் சொன்னார்கள், எங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார், சுகமாகவும் கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம்? குனிந்து, யோசேப்பினிடத்திலே குனிந்து வணங்கினார்களாம். எங்க அப்பா உயிரோடு தான் இருக்காருங்க, சுகமா இருக்கிறாருங்க என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள்.
அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட உயிரோடு தான் இருக்கிறோம், சுகமாவே இருக்கிறோம். அப்ப நாம என்னங்க செய்யணும்? நம்மை சுகமாய் காப்பாற்றி இருக்கிற, நமக்கு உயிரை அருளி இருக்கிற ஜீவனுள்ள நம்முடைய தேவனை நாம் என்ன செய்யணும்? சோத்திரத்தோடு வணங்கணுமா இல்லையாங்க? மார்க்கஸ் லேம்ப் என்கிற பெயருடைய ஒரு அற்புதமான தேவ மனிதர் இருந்தார். டே ஸ்டார் இந்த உலகத்திலேயே மிகவும் பெயரும் புகழும் வாய்ந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய சுவிசேஷகனாக டே ஸ்டார் சேனலை ஆரம்பித்த ஒரு அற்புதமான தேவ மனிதர். இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க, அப்ப புரிஞ்சுக்க முடியும். I believe it was the largest sunrise, Easter sunrise service in the world. இப்போ உங்களுக்கு அவரை ஞாபகம் வருதா? நம்முடைய ஈஸ்டர் சன்ரைஸ் சர்வீஸ்ல வந்திருந்தது. அதாவது 2019 ஈஸ்டர் சர்வீஸ்ல கால்வரி டெம்பிளுக்காக வந்து தேவ செய்தி கொடுத்த அற்புதமான தேவ மனிதர். உலகத்தின் 8 திக்கும் சென்று தேவ வார்த்தையை போதிக்கக்கூடியவர். நம்முடைய கால்வரி டெம்பிளுக்கும் வந்திருந்து தேவ செய்தியை கொடுத்தார். அவர்தான் என்னை அநேக முறை உலக புகழ் பெற்ற அவருடைய அந்த சேனலிலே இன்டர்வியூஸ் செய்தார். அவருடைய வயது கவனிங்க, 64 இருக்கிறது. மிகுந்த அற்புதமான ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறவர். ஒவ்வொரு வாரமும் அவர் கால்ஃப் விளையாடுவார். ரொம்ப ஸ்மார்ட்டாக, மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர். ஒரு நாள் மார்னிங் எனக்கு அதிகாலை 4 மணிக்கு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ் தெரியுமா? நீங்கள் மிகவும் நேசிக்கிற உங்கள் நண்பர் மார்க்கஸ் லேம்ப் இப்போ இல்ல, இறந்து போயிட்டார். ரொம்ப நேரம் நான் அப்படியே ஷாக்லே இருந்தேன். சமீபத்தில் தானே நம்முடைய கால்வரி டெம்பிளுக்கு வந்திருந்தாரு. என்ன ஆச்சு? கொரோனா வந்து இறந்து போனார். உங்கள் எத்தனை பேருக்கு கொரோனா வந்து போச்சு? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எஸ். எப்பவாவது மனப்பூர்வமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? உங்கள் எத்தனை பேருக்கு கொரோனா வரல? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. அந்த சபையில் இருந்த அந்த பாஸ்டர் இடத்துல ஒரு தம்பதி சென்று 2 லட்சம் ரூபாய் காணிக்கையா கொடுத்தாங்க. இது ஆக்சுவலா வேர்ல்ட் வார் 2 2வது உலகப் போர் நடந்த சமயத்திலே நடந்த சம்பவம். அந்த தம்பதி இந்த பாஸ்டரை சந்தித்து, என்னுடைய தேச பாதுகாப்புக்காக எங்க பையன் இராணுவத்தில் யுத்தத்துக்கு போயிருந்தான். இப்ப எங்க பையன் அந்த யுத்தத்தில் இறந்து போயிட்டான். எங்கள் மகனின் நினைவாக நாங்க இந்த 2 லட்சம் ரூபாயை காணிக்கையா தரணும் என்றுதான் இந்த காணிக்கையை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பாஸ்டரை சந்திக்கணும்னு நிறைய பேர் லைன்ல நின்று இருந்தாங்க. மகனை இழந்தவர்கள், அந்த மகனோ யுத்தத்திற்கு போய் யுத்தத்திலே தன் உயிரை இழந்திருக்கிறான். அப்படி இறந்து போன மகனின் நினைவாக, இந்த மகனின் நினைவாக ஊழியம் நடக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று 2 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்தப்போ அதற்கு பின்னால் இன்னொரு தம்பதியும் நின்றார்கள். அவர்களுடைய மகனும் கூட அதே யுத்தத்துக்கு போயிருந்தான். உடனே அந்த மனைவி சொன்னாங்க, என்னங்க, நாமளும் கூட நம்ம மகன் நினைவா ஒரு 5 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்துடலாங்க என்று சொல்லி தன் கணவரிடத்திலே சொன்னார். அப்போ அந்த கணவர் என்ன சொன்னாருன்னா, என்னம்மா நீ உளறிக்கிட்டு இருக்க? நமக்கு முன்னால நிக்கிற தம்பதி அவங்களுடைய மகன் இறந்து போயிட்டதால அவனுடைய ஞாபகார்த்தமா அந்த மகனின் பெயர்ல ஊழியம் நடக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணுங்கிறதுக்காக 2 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுக்கறாங்கம்மா. நம்ம பையன்தான் யுத்தத்துக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்திருக்கானே, அப்ப நாம எதுக்கு காணிக்க கொடுக்கணும்? இப்ப மனைவி சொன்னாங்க, நம்ம மகன் பத்திரமா
திரும்பி வந்திருக்கிறாங்க. அதுக்காகத்தான் நாம் நம்ம தேவனுக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்தரித்து காணிக்க கொடுக்கணும். கரோனா வந்து போனவங்க கொஞ்சம் கையெழுத்து காட்டுங்க. நாம் என்ன செய்யணுங்க சொல்லுங்க? நம்முடைய தேவனுக்கு நன்றியோடு கூட அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்னுடைய கேள்வி, கொரோனா வந்து ஆனா உயிரோட பிழைச்சிருக்கிற நாம உண்மையா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? அது வராமலேயே காப்பாற்றப்பட்டிருக்கின்ற அநேக ஆயிரக்கணக்கானோர் தேவனுக்கு உண்மையா நன்றி சொல்லணுமா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. கொரோனாவால் தாக்கப்பட்டவங்களா அல்லது கொரோனா வராமலேயே காப்பாற்றப்பட்டவங்களா? யாருங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்களை மூடலாம். உண்மையான நன்றி அறிதலோடு கூட 2 கரங்களையும் கூப்பி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அவர் எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்களே கொரோனாவால் தாக்கப்பட்டு இந்த உலக யாத்திரையை முடித்து போயிருக்கிறார்களே. எங்கள் கண்களுக்கு முன்பாகவே எங்க உறவுக்காரர்களில் இறந்தார்களே. என் நண்பனில் ஒருவன் இறந்து போனானே. எங்களோடு ஊழியம் செய்கிற ஒரு பெரிய ஊழியக்காரரே கொரோனாவினால் இறந்து விட்டாரு. உங்களை சில பேர் சொன்னீங்க, எனக்கு கொரோனா வந்தது, ஆனாலும் தேவன் என்னை உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்று கை உயர்த்தி காட்டினீர்கள். ஆனால் 95% பேர் கையை உயர்த்தவில்லை என்றால் கவனிங்க, அந்த பயங்கரமான கொரோனா ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி இருக்கிற போதும் கூட தேவன் அந்த கொரோனாவை உன் வீட்டிற்குள்ளே வராமல் தம்முடைய இரத்தத்தால் உன் வாசலுக்கு முன்னால் நின்று, இது என்னுடைய குடும்பம், என்னுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இவர்கள், நீ இவர்களை தொடக்கூடாது என்று நம்மை காப்பாற்றியிருக்கிற தேவனை நாம் வணங்க வேண்டுமா வேண்டாமா? எங்கள் பிள்ளைகள் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நான் உயிரோடு இருக்கிறேன், என் மனைவி உயிரோடு இருக்கிறாள், எங்கள் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்கள், எங்கள் தாய், என்னுடன் பிறந்தவர்கள், என்னோடு கூட வேலை செய்கிற ஊழியம் செய்கிற தம்பிமார் தங்கைமார், ஆண்டவரே இந்த வேளையிலும் என்னோட குடும்பம் ஆராதிக்கிற சபையோர், சபையின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஜீவனோடு இருக்கிறோம் அப்பா. அதற்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. எங்களை காட்டிலும் ஆரோக்கியமாய் இருந்தவர்கள் கூட இருந்து போனார்களே. எங்களை காட்டிலும் ஆஸ்தி அந்தஸ்தில் இருந்தவர்கள் கூட போய்விட்டார்களே. எங்களுக்கு இன்னும் வாழ்க்கை கொடுத்திருக்கிறீர் என்றால், வாழ வைக்கிறீர் என்றால், எங்களை குறித்த ஆண்டவரே மேலான நோக்கத்தை நீர் கொண்டிருக்கிறீர். தனித்துவமான திட்டங்களை வைத்திருக்கிறீர். இந்த உலக யாத்திரை முடித்து போனவர்களை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் அல்ல, அவர்களை காட்டிலும் நாங்கள் நல்லவர்களும் அல்ல அப்பா. அளவுக்கு அதிகமான உம்முடைய கிருபை எங்களை ஆண்டவரை ஜீவனுள்ள ஒரு லிஸ்ட்ல இன்னும் வைத்திருக்கிறது. அதற்காக கர்வம் கொள்ளாமல், மேட்டிமை பாராட்டாமல், பரிசுத்தமற்ற காரியங்களில் ஆண்டவரே மூழ்கி உம்மை காயப்படுத்தாமல், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவர் உம்மையே சேவிக்கிற கிருபை அருளுங்கப்பா. உம்மையே சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருளுங்க. நன்றியோடு கூட உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்தாசையா இருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருளுங்க. உம்முடைய சபையை நேசிக்கிற கிருபை எங்களுக்கு அருளுங்க ராஜா. உம்மை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற, பறைசாற்றுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளுங்கப்பா. நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல உமக்கு சாட்சிகளாய் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72,